ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபார்ம் பில்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நார்மல் ரியாக்டிவ் ஃபார்ம்ஸில் ஃபார்ம் குரூப் வச்சு, ஃபார்ம் கண்ட்ரோல் வச்சு, ஃபார்ம் அரே எல்லாம் வச்சு ஃபார்ம்ஸ் கிரியேட் பண்ணோம். இப்போ அந்த சேம் ஃபார்மை ஃபார்ம் பில்டர் வச்சு எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது சிம்பிள் வீடியோவாக தான் இருக்க போது. நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணும்போது நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ரிப்பீட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுற மாதிரி தான் ஃபார்ம் பில்டர் இருக்கும். ஸோ எப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்ம் பில்டருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கணும், இல்லைனா ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கணும். நம்ம ஃபார்ம் பில்டருக்கு FBன்னு சொல்லி பேர் வச்சுக்கலாம், ஃபார்ம் பில்டர்னே கூட பேர் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு ஃபார்ம் பில்டர்ன்றது ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக இருக்கிற ஆப்ஜெக்ட், அதை நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம். ஜென்ரலி ப்ரீவியஸ் சின்டாக்ஸில் நம்ம கன்ஸ்ட்ரக்டாரில் போயிட்டு இதுக்கு ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். கன்ஸ்ட்ரக்டார்லேயும் நம்மளால் பண்ண முடியும். கன்ஸ்ட்ரக்டார் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள ப்ரைவேட் ஃபார்ம் பில்டர், இதோட டைப் வந்து ஃபார்ம் பில்டர் இப்படி கொடுத்தா போதும். பட் இது மாடர்ன் சின்டாக்ஸு, இது யூஸ் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டாரை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த சின்டாக்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ஃபார்ம் பில்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இனி எங்கெல்லாம் ஃபார்ம் குரூப் இருக்கோ அதை நம்ம ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணி கொடுக்கணும். அதை கொடுக்கும்போது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அதான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நியூ ஃபார்ம் குரூப்னு நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் திஸ் டாட் ஃபார்ம் பில்டர் டாட் இதுக்குள்ளே பார்த்தோம்னா பாருங்கள், அரே, கண்ட்ரோல், குரூப், இந்த மாதிரி 3 விஷயங்கள் இருக்குது. இதில் நம்ம குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக குரூப்னு கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே நம்ம வழக்கம் போல் ப்ராக்கெட்ஸ் கிரியேட் பண்ணி உள்ளே நம்ம ஃபார்மோட டீட்டெயில்ஸை கொடுக்க போகிறோம். இனி ஃபார்ம் கண்ட்ரோலை நம்ம இதுக்குள்ளே டிஃபைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நேம் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறமா வேல்யூ வந்து டைரெக்டாக நம்ம கொடுத்துக்க முடியும். இப்போ இங்கேயும் ஒரு ஃபார்ம் குரூப் இருக்குது, இதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இங்கேயும் திஸ் டாட் ஃபார்ம் குரூப்புக்கு பதிலாக திஸ் டாட் ஃபார்ம் பில்டர் டாட் குரூப் அப்படின்னு கொடுக்குறேன். இனி வேலிடேஷன் இல்லாத ஒரு கண்ட்ரோலை ஃபஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே நம்ம இதுக்கு வேல்யூவே கொடுக்கல. கரெக்டாக இப்போ ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஃபார்ம் கண்ட்ரோலை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. டேரெக்டாக அதோட வேல்யூவை கொடுத்துடலாம். இங்கே இதுக்கு வேல்யூ எதுவுமே இல்லை, ஸோ நல்லுன்னு நான் கொடுக்குறேன். இப்போ டேரெக்டாக நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வேல்யூவும் பாஸ் பண்ணோம், வேலிடேஷனும் பாஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதை அரே ப்ராக்கெட்டில் கொடுக்கலாம். இந்த மாதிரி அரே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அரே ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்போவுமே வேல்யூவாக இருக்கும், அடுத்த வேல்யூ எப்போவுமே வேலிடேஷனாக இருக்கும். இப்போ சப்போஸ் மல்டிபிள் வேலிடேஷன்ஸ் கொடுக்கணும்னா அது எப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்கலாம். இப்போ நேமை ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இப்படி ரிமூவ் பண்ணி இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டுக்கு பதிலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறேன். கடைசியில் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான். மல்டிபிள் வேலிடேஷன்ஸ் இருக்கும்போது அந்த நேமுக்கான வேல்யூ அரேயோட ஃபர்ஸ்ட் வேல்யூவாக இருக்கும், கம்மா இன்னொரு அரே ப்ராக்கெட் போட்டுட்டு அதுக்குள்ளே நம்ம கம்மா செப்பரேட்டடாக ஒவ்வொரு வேலிடேஷன்ஸையும் கொடுத்துக்க முடியும். அவ்வளோதான் சிம்பிள். இங்கேயும் இந்த நியூ ஃபார்ம் கண்ட்ரோலை நான் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை மாற்றுறேன். இங்கே அதை டெலிட் பண்ணிட்டு இங்கேயும் ஸ்கொயர் ஆகிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக மாற்றியாச்சு. இனி ஃபார்ம் அரேக்கு போவோம். ஃபார்ம் அரேக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, திஸ் டாட் ஃபார்ம் பில்டர் டாட் அரே கொடுத்துட்டா போதும். இப்போ இந்த ஃபுல் ஃபார்மை ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிட்டோம். ஒரு 30-40 ஃபீல்டுலாம் இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் ஆஃப், நியூ ஃபார்ம் கண்ட்ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்ட்ரோலையும் எழுதணும் இல்லையா, அதை கம்ப்ளீட்டாக நம்மளால் ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிக்க முடியும். இனி வேறு எந்த சேஞ்சுமே இல்லை. கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னா இங்கே ஒரு ஃபார்ம் குரூப் வச்சுருக்கோம் கிரியேட் ஸ்கில்லுக்கு, இதையும் நம்ம ஃபார்ம் பில்டர் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் டாட் ஃபார்ம் பில்டர் டாட் ஃபார்ம் குரூப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். உள்ள நமக்கு தெரியும் கண்ட்ரோல் கொடுக்க வேண்டான்னு, ஸோ இந்த கண்ட்ரோலை மாற்றி வேல்யூ டேரெக்டாக கொடுத்துடலாம். எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் கண்ட்ரோலை மாற்றி வேல்யூவை டேரெக்டாக கொடுத்துடலாம். இங்கே இந்த நியூ தேவையில்லை, நியூவை ரிமூவ் பண்ணிடுறேன். பாருங்கள் எல்லாமே ஒர்க் ஆகுது. வேலிட் ட்ரூவாக இருக்குது, வேல்யூவும் நமக்கு கரெக்டாக கிடைக்குது. அட்ரஸ் ஃபீல்டுக்கு நம்ம இங்கே யூஐ கொடுக்கல, அதனால தான் அட்ரஸ் ஃபீல்டு எம்டியாக இருக்குது. மற்றபடி நமக்கு வேல்யூ கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. இவ்வளோ தான் ஃபார்ம் பில்டர். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.